மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இருக்கிற பார்டர்ல ஒரு சின்ன ஊருங்கிறது இருக்கு. அந்த ஊர்ல மர்மமான முறையில சில தொடர் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்டர்ல தான் அந்த தொடர் கொலைகள் நடக்கிற காரணத்தால மலேசியன் அண்ட் இந்தோனேஷியன் 2 போலீஸுமே ஒண்ணா சேர்ந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடிஷனலா இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆபீசராக நம்ம கதையோட ஹீரோயினுமே வருவாங்க. அந்த காட்டுப்பகுதியில் நடக்கிற மர்மமான கொலைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு அமானுஷ்யம் இந்த கொலைகளுக்கு காரணமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் தோணும். ஆனா ஒரு போலீஸா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி மாய மந்திரம்லாம் இருக்காது. ஏதாவது மனிதன் பார்க்குற வேலையா தான் இருக்கும்னு அந்த கொலைகாரனை அவங்க தேட ஆரம்பிக்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்ற படம் தான் பார்டர்லெஸ் ஃபாக் அப்படிங்கிற இந்த ஒரு படம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் சில எழுத்துக்கள்லாம் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. 1967 இருந்து 1990 வரைக்கும் இந்தோனேஷியா அண்ட் மலேசியா இந்த 2 நாட்டை சேர்ந்த மிலிட்ரியுமே ஒன்னா சேர்ந்து அவங்களோட பார்டர்ல சில நக்சலைட் கும்பல் எல்லாமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அடக்கிறதுக்கான வேலையில ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. எல்லா நக்சலைட்ஸையும் பிடிக்க முடியல அப்படின்னாலுமே அந்த பார்டருங்கிறது ஒரு காட்டுப்பகுதியா இருக்கும். அங்க போய் ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கதை இருக்கும். இப்போ அப்படியே பிரசன்ட்ல அந்த இடம் ஒரு காட்டு பகுதின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துல இந்த மூங்கில் குச்சிகள் எல்லாத்தையுமே லோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. கூடவே அங்க ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு கடை ஒன்று இருக்குமா. அந்த கடை மேல பொத்துன்னு ஏதோ ஒன்று விழுந்த மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா அது ஒரு பாடியா இருக்கும். மாமி எங்கேயாவது மேல இருந்து கீழே விழுந்துட்டியான்னு தொடர்க கிட்ட போனா அந்த ஆளோட தலை தனியா உருண்டு போகுது. அதுக்கப்புறம் விஷயம் கேள்விப்பட்டு போலீஸ் எல்லாரும் வந்திருப்பாங்களா. கரெக்டா இது பார்டர் கிட்ட நடந்த காரணத்தால போத் மலேசியன் அண்ட் இந்தோனேஷியன் 2 போலீஸுமே அங்க வந்திருப்பாங்க. அந்த பாடி எந்த இடத்துல விழுந்து கிடக்குதுன்னு டேப் எல்லாம் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கும்போது அது இந்தோனேஷியனோட பார்டர்ல தான் இருக்குது. அதனால தலை இது உன்னோட கேஸ் தான், நீயே பாத்துக்கோ அப்படின்னு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னா, யோ 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 என்ன அப்படியே இங்க தள்ளி விட பாக்குற, அதெல்லாம் முடியாது, வா ஒன்னா சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்னு சொல்லும்போது ஃபைன், நிறைய கேஸை டீல் பண்ணிருக்கோம், இதையும் பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒருத்தர் அந்த போலீஸ் சொக்கா மாதிரி போட்டிருந்திருக்காருல, அவரு தான் இந்தோனேஷியன் இன்ஸ்பெக்டர். இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ். அவர் இப்படி இருக்கும்போது தான் இந்த கேஸை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வெளியூர்ல இருந்து நம்ம ஹீரோயினை இறக்கி இருந்திருக்காங்க. என்ன பெருசா இருந்துற போது ஈஸியா கேஸை முடிச்சுட்டு போயிடலாங்கிற மாதிரி சில்லா தான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. மார்ச்சுரியில பாடியை வச்சிருந்திருப்பாங்கல்ல, தலை தனியா உடம்பு தனியா இருக்கும். ஆனா தலை வேற ஒருத்தரோடது, உடம்பு வேற ஒருத்தரோடதாமா. அந்த தலைங்கிறது ஒரு சோல்ஜரோடது. அதே உடல் பார்த்தா ஏதோ ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் இருப்பான் போல. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கான உரிமை குரல்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தன். அவனோட பாடியில இருக்கிற டேட்டூலாம் வச்சுதான் ஓகே இது அவன் தான் இறந்து போயிருந்திருக்கான் அப்படிங்கறதே கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அடிஷ்னலா அந்த பாடியை எக்ஸாமின் பண்ண இன்னொரு லேடி சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இவங்க இறந்து போயிருந்திருக்கணும், அப்ப இருந்து பாடியை பதப்படுத்தி வச்சிருந்திருக்காங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அந்த உடலுமே ஒரு ஆக்டிவிஸ்டோட தானே. அந்த ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு சில மாதங்களாவே ஆளை காணோம். இப்போ அவனோட உடல் கிடைச்சிருக்குங்கும் போது அந்த ஆக்டிவிஸ்டோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே அங்க வந்திருப்பாங்க. ஏற்கனவே காணாம போயிருந்திருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்திருக்காங்க போல. இருந்தாலும் ஏன் உங்களால இவரை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி செம்மையா போலீஸ் மேல கோவப்படுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வேலையா அந்த பாடி கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு போறா. அங்க இருக்கிற அந்த பொட்டிக்கடை மேலே தான் ஆளுங்களா இருக்கிற டைமில் தான் பாடிங்கிறது விழுந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மரத்தில் கட்டி வச்சு தான் கீழே விழுகிற மாதிரி பண்ணியிருந்துருக்கணும்னு புரியுது. அதனால மரத்து மேலே ஏறி அது கிடைக்குதான்னு நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மற்ற ஆளுங்க கிட்டலாம் போய் விசாரிக்கும் போது அப்படி ஒரு கடையில் ஹீரோயின் விசாரிக்க போயிருந்திருப்பாளா. சோல்ஜரோட தலை ஒன்று கிடைச்சிருந்துருக்கும்ல, அந்த சோல்ஜரை தான் காமிச்சிட்டு இவரை தெரியுமா அப்படின்லாம் கேட்கும்போது ரெகுலராக இங்கே வருவாருலாம் சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் கூட வந்த நபர் அந்த கடைக்காரன் கிட்ட, என்ன அந்த ஆஃபீஸர் உங்ககிட்ட பேசும்போதும் கம்யூனிசம் தான் பேசிக்கிட்டு இருப்பானான்னு கேட்டதுக்கு, ஆமாங்க ஐயா, ஒரு தடவை கம்யூனிஸ்டா இருந்துட்டா கடைசி வரைக்குமே கம்யூனிஸ்ட் தானே அப்படின்னு ஆம்பாங் சொல்லியிருந்திருக்காருலன்னு சொல்லுவாரா. யார் அந்த ஆம்பாங்னு ஹீரோயின் விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த நக்சலைட் குரூப் ஒன்று இருந்துச்சுல, அந்த குரூப்போட லீடர் ஒருத்தர் இருந்திருப்பான், அவன் தான் ஆம்பாங். ஆனா அவனை பிடிச்சிருந்திருக்க முடியாது. அவன் போலீஸ் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சு அவன் ஒரு கோஸ்டா மாறிட்டான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு ஊருக்குள்ள. இதையெல்லாம் பேசிக்கிட்டு இங்க வேற ஏதாவது கைவிடப்பட்ட மாதிரியான இடம் இது இருக்குமான்னு கேட்டதுக்கு அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று நடந்துகிட்டு இருந்ததாமா. பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே நிறைய லஞ்சம் ஊழல் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி அந்த ஃபேக்டரி முழுசா கட்டமைக்கப்படல. இருப்பினும் ஒரு சில மாதங்கள்ல அடிக்கடி ஏதோ ஒரு பொண்ணு அந்த ஃபேக்டரியில இருந்து முழு பௌர்ணமி அன்னைக்கு கத்துற மாதிரி சத்தங்கள்லாம் கேட்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பும் போது அவளுக்கு ஒரு போட்டோ ஒன்று அனுப்பியிருந்திருப்பாங்க. என்னன்னா அந்த மரத்துல அந்த பாடியை தொங்க விட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுல இருக்கிற ஒரு கிளை உடஞ்சிருந்திருக்கும். ஸோ டெஃபினட்டா கொன்னதுக்கு அப்புறம் அந்த கிளையில பாடியை வச்சிருந்திருக்காங்க. வெயிட் தாங்க முடியாம கிளை உடஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பாடி கீழே வந்து விழுந்திருக்குன்னு இவங்களுக்கு புரியுது.
அது மட்டும் இல்லாம 2 தனிப்பட்ட நபர்கள கொன்னு, அவங்களோட உடலையும், தலையும் ஒண்ணா சேர்த்து வச்சிருந்திருக்கான்னா, அப்ப கண்டிப்பா இவங்க 2 பேரையுமே கொலை பண்ண அந்த கில்லர் இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமைய பார்த்திருக்கணும் அப்படின்னு சும்மா கெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பார்டர்ல இருக்கிற ஒரு மிலிட்டரி கேம்புக்கு போயிருந்திருப்பாளா, அந்த இடத்துல இருக்கிற சில ஆபீசர்ஸ மீட் பண்ணும்போது தான் தெரிய வருது. நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கிறார்ல, ஸோ அவரும் ஏதோ ஒரு பெரிய ஆபீசர் போல. ஹீரோயின் இங்க கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த காரணத்தால இப்படி பொண்ணை பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதனால ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உனக்கு ஏதாவது வேணும்னா எங்ககிட்ட கேளுன்னா கேட்டா, ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இது எதுவுமே பிடிக்காது. அப்பா சொன்னாரு, ஆட்டுக்குட்டி சொன்னார்லாம் எனக்கு தேவை கிடையாது, என்னால பாத்துக்க முடியும், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு கட்டன் ரைட்டா இருப்பா. அதுக்கப்புறம் அவ ஸ்டே பண்ணி இருக்கிற ரூமுக்கு வந்தவ கண்ணில் ஏதோ மருந்தெல்லாம் ஊத்திட்டு தூங்குறதுக்கு போயிடுவாளா. அதுவே அன்னைக்கு நைட்டு காட்டுக்குள்ள ஒரு நபர் யாரோட தலையோ வெட்டி எடுத்து அதை ஒரு குழிக்குள்ள போட்டு நெருப்பால எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு என்ன ஏதுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஊருக்குள்ள சும்மா ஷாப்பிங்காக வந்திருப்பாளா. அப்படியே பொருள்லாம் வாங்கிட்டு திருப்பியும் கார் கிட்ட வரும்போது அப்போ கார்ல யாரோ லெட்டர் வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. என்னடா எடுத்து படிச்சு பார்த்தா அது இந்த மலேசியன் போலீஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த இந்தோனேஷியன் போலீஸுக்கு ஏதோ ஒரு கேஸ் ரிலேட்டடா ஒன்னா சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் போல. இந்த லெட்டரை நேரா எடுத்துட்டு போய் அந்த இந்தோனேஷியன் இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சிட்டு, என்ன இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு முன்னாடியே இந்த லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இதை பத்தி எதுவும் நீங்க எங்ககிட்ட சொல்லலையே, 3 வாரத்துக்கு முன்னாடியே இன்னொரு கொலை நடந்திருக்குதுன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க ஏன் மலேசியன் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு கேட்டா அவர் சும்மா மலுப்பலா ஏதோ ஒரு பதில சொல்லுவாரு. ஆனா எதுக்கு தேவையில்லாத கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னு அந்த ஆள் சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே விட்டான் போல. ஒரு விஷயம் ஹீரோயினுக்கு புரியுது, இப்ப இவ ஒரு கேஸுக்காக இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கால, இதுக்கு முன்னாடியே சில கொலைகள் இதே மாதிரி நடந்திருக்குங்கிறது அவளுக்கு புரியுது. ஆகையால் இந்த இந்தோனேஷியன் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்காத அந்த ஒரு கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக ஹீரோயின் நேரா மலேசியா போயிருந்திருப்பா. பார்டர்ல தான் இந்த இன்வெஸ்டிகேஷனுங்கிறது நடக்குது. அதனால மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் அவ்வளோ தூரம்லாம் இருக்காது. நேராக போய் அந்த மலேசியன் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு வர, அந்த கேஸ் ரிலேட்டடாக வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் ஒரு கடையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கடையில் சில சின்ன பொண்ணுங்களா இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்களா. குட்டி பாப்பா என்ன பண்ணுறீங்க, இங்கே ஏதாவது ட்ரிப் மாதிரி வந்தீங்களான்னு கேட்டால், இல்லை நாங்கள் எல்லாரும் வேலைக்காக வந்திருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைங்கிறது இருக்கும், கடையில் வேலை செய்கிறது, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுன்னு கிடைக்கிற வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு லைட்டாக தயக்கமாக இருக்கும். எல்லாரும் சேஃபாக தான் இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையில் அந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணும், கவலைப்படாதீங்க, அப்பாங்கோட கோஸ்ட் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நக்சலைட்டோட லீடர் ஒருத்தர் இருந்தான்ல, அவனோட கோஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்களா. ஆனா ஹீரோயின் கிட்ட இந்த குழந்தைங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னுமே அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு லேடி வந்திருப்பாங்க. அவங்க என்னன்னா, வாங்க வாங்க, தெரியாத ஆள்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கேன்ல, என்னவா சொன்னா அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு ஒரு வேன்ல அந்த குழந்தைங்களெல்லாம் அங்கிருந்து கூட்டிட்டு போவாளா. இன்னொரு பக்கம் அந்த ஆக்டிவிஸ்ட் ஒருத்தன் இறந்து போயிருந்திருப்பான்ல, அந்த தலையும் பாடியும் கிடைச்சிருந்திருக்கும். அந்த பாடி வந்து ஒரு ஆக்டிவிஸ்டோடதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களோட சொந்தக்காரங்க கூட வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல ஒரு சொந்தக்கார பையன் என்னன்னா, என்னோட அங்கிளை நீங்க கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களடா அப்படிங்கிற காண்டுல இருக்கிற ஆபீசர்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு இருந்திருப்பான். ஆகையால் அன்னைக்கு ஈவினிங்கே அந்த ஆளுங்களை போய் மீட் பண்ணிட்டு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்திருப்பாங்க ஆபீசர்ஸ் கூட சண்டை போட்ட காரணத்தால. பட் அந்த பையனை அங்க காணும். ஈவன் ஹீரோயினுமே அங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பா. இப்போ இந்த பையன் சண்டை போட்டிருக்காங்கிற விஷயத்தையுமே கேள்விப்பட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல அந்த பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. பில்டிங் மேலாம் ஏறி தெருக்குள்ளெல்லாம் பூந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரான்னு பார்த்துருப்பான். ஆனா வேலைக்கு ஆகல. கன் பாயிண்ட்ல ஹீரோயின் பிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டு லைக் இப்படி ஓட விட்டதுக்கே முதல்ல அடின்னு அடிச்சுட்டு அப்புறம் ஹீரோயின் தான் பொறுமையா விசாரிக்கிறா. என்னடா மிலிட்டரி கேம்ப் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருந்த மரக்கட்டையை ஆட்டையை போட பார்த்தையாடா அப்படின்னு கேக்குறாங்க. அதான் அவன் பண்ணல தான், அவன் ஆக்சுவலி அங்க இருக்கிற ஆபீசர்ஸை அடிச்சான். பட் இருந்தாலும் கேஸ் இப்படிதான் போட்டிருந்திருக்காங்க. ஆனா உண்மையாலுமே இவன் போய் அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸை அடிச்சதுக்கான காரணங்கிறது அந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் தான் இவனோட அங்கிளை அந்த டாட்டூ போட்ட அந்த ஆக்டிவிஸ்டை சாகடிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு இவன் நம்புறான். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் அடிக்கடி போராட்டம் அது இதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால தான் இவனுங்க கொண்டு வந்திருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் போய் வெறுப்புல அடிச்சிருந்திருப்பான், என்ன பண்றதுன்னே தெரியாம. ஒன்ஸ் அந்த பையன் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஜேம்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் மலேசியாவை சேர்ந்த இந்த பகுதியில் இருக்கிற சில பொண்ணுங்கெல்லாம் காணாம போயிருந்திருக்காங்கன்னு போட்டோஸ்லாம் அங்க இருக்கும். அதெல்லாம் ஹீரோயின் கவனிக்க செய்யறாளா. அப்போ கரெக்டா ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அந்த வயசான ஒருத்தர் காட்டுக்குள்ள இருந்து அலறல் சத்தம்லாம் கேட்கணும்னு சொல்லியிருந்திருப்பார்ல, அவரு தான் ஹீரோயினா கான்டாக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் பேசினா அந்த ஆள் ஒரு மேட்டரை சொல்றாரு. என்னன்னா, இவங்களுக்கு பாடி கிடைச்சிருந்திருக்கும்ல, தலை வேற ஒருத்தரோடதும் உடம்பு வேற ஒருத்தரோடதுமா, இந்த 2 கொலையுமே வெவ்வேறு நபர்கள் தான் பண்ணினாங்க. இந்த விஷயத்த என்கிட்ட அபாங் தான் சொன்னாருங்கிற மாதிரியும் சொல்லுவாப்புல. அந்த பேய் சொன்னதா சொல்றாரு.
ஹீரோயினுக்கு இதுல நம்பிக்கை இல்ல தான். இருந்தாலும் அந்த இறந்து போன ஆக்டிவிஸ்ட் இருக்கிறார்ல, அவர பத்திலாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ அவளோட கண்ணு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். கொஞ்சம் வலிக்கிற மாரிலாம் தெரியுமா? அப்ப அந்த வயசானவர் தான் சம்திங் ஏதோ ஒரு தலையெல்லாம் அரைச்சு வச்சிருந்திருப்பாரு போல. அத எடுத்து ஹீரோயினோட கண்ணுல ஊத்தும்போது, அவளுக்கு கொஞ்சம் அது குளிர்ச்சியா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரிலாம் இருக்கும். அப்புறம் அவ்வளோதான், சரி தல லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கிருந்து வந்துருவாளா. கார்ல தான் வந்துகிட்டு இருப்பா. திடீர்னு எது மேலேயே மோதுன மாரி இருக்கும். என்னடான்னு காரை விட்டு இறங்கி பார்த்தா, அங்க ஒரு பொண்ணோட தலை இருக்கிற மாரி தெரிய, இல்ல அது சாதாரண ஒரு செடியா தான் இருக்கும். அப்போ சடனா ஏதோ சத்தம் கேட்கிற மாரி தெரியும். அங்க காருக்கு முன்னாடி அந்த பனி மூட்டத்துல ஒரு சிவப்பு கலர்ல ஏதோ லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அவ்வளவுதான், அது அதோட காணாம போயிடும். இவளுக்கும் அது என்னன்னே தெரியல, அது என்னன்னே இவளால புரிஞ்சுக்க முடியல. பேரலா ஒரு லேடி மலேசியால இருந்து சில பொண்ணுங்களை வேலைக்காக கூட்டிட்டு வரேன்னு வேன்ல கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல. நிறைய சின்ன பொண்ணுங்க இருப்பாங்க, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் கொஞ்சம் என்ன ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, சந்தேகமா இருக்கே அப்படின்னு சந்தேகப்படுறா. கரெக்டா அந்த லேடி ஒரு ஆத்துக்கிட்ட வந்து நிறுத்தி இருந்திருப்பாங்களா. இதை கிராஸ் பண்ணி போய் ஆகணும் போல. ஆனா தண்ணி ஓட்டம் அதிகமா இருக்கு, எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு அவங்க வண்டியை விட்டு இறங்கி வெளியில வந்து நின்னுகிட்டு இருக்கு. அப்போ சடனா ஏதோ ஒன்று அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அன்னையில இருந்து ஒரு 3 நாள் கழிச்சு காட்டுக்குள்ள அங்க நிறைய இந்த தேனீலாம் இருக்கும் போல. அந்த தேன்லாம் எடுக்கிறதுக்காக லோக்கல்ல இருக்கிற ஆளுங்களாரும் வந்திருப்பாங்க. அப்படி அவங்க தேனீலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு இருந்த அந்த லேடியோட தலைங்கிறது அங்க தனியா தொங்க விடப்பட்டிருந்திருக்கும். விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோயினுமே ஸ்பாட்டுக்கு போயிருந்திருப்பாளா. போய் அந்த லேடியோட தலையா பார்க்கும்போதே அவளுக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடியே அவ மலேசியால இந்த லேடியை பார்த்துருப்பாள். கூடவே அவளோட வாயில ஒரு மொபைல் இருக்கும், அதுல சடனா நிறைய மெசேஜஸ்லாம் வருமா. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் போயிட்டு அந்த மெசேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய போட்டோஸ்ங்கிறது இருக்கும். அப்படி இந்த லேடியும் வேற ஏதோ ஒரு டாட்டூ போட்ட ஆளும் ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த லேடி கூட டாட்டூ போட்ட ஒரு நபர் இருக்கிறாருல, இவரோட பாடியை தான் முதல்ல அந்த மலேசியன் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷனுக்காக இந்தோனேஷியனை சேர்ந்த ஆபீசர்ஸை கூப்பிடும் போது அவங்க போக மாட்டேன். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் போயிட்டு போட்டோலாம் வாங்க போயிருந்திருப்பாள்ல. அடிஷ்னலா அந்த சோல்ஜரோட தலை கூட கிடைச்சிருந்திருக்கும்ல, அவரோட போட்டோவுமே அந்த மெசேஜ்ல இருந்திருக்கும். இப்போ இந்த தனித்தனி போட்டோவை தாண்டியும் இறந்து போன அந்த டாட்டூ போட்டவன், அந்த சோல்ஜர், அந்த லேடின்னு சொல்லி அவங்க 3 பேர் கூடயுமே தனித்தனியா ஒரு தாடிக்காரன் ஒருத்த போட்டோ எடுத்திருந்திருப்பான். அந்த போட்டோவையும் காட்டும் போது அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ்க்கே தெரிஞ்சிருந்திருக்கான் அவங்க லோக்கல்ல ஒரு ரவுடியா இதுக்கு முன்னாடி இருந்தான். அப்படின்னா அவன் போட்டோவும் இதுல இருக்கிற காரணத்தால மேபி இவங்களோட இறப்புக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு ஹீரோயினுக்கு தோணுது. அதுக்கப்புறம் அந்த ரவுடியோட வீட்டுக்கே போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சு சில விசாரணைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இதுக்கு முன்னாடி சட்டவிரோதமா இந்த இடத்துல மரக்கடத்தெல்லாம் இவன் பண்ணியிருந்திருக்கான். அதை பண்ணிட்டு இருக்கிற டைம்ல தான் கொஞ்சம் இந்த ரவுடித்தனம் அதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டு இருந்ததெல்லாம். இப்போ அதை எதையும் நான் பண்றது இல்லை, எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் அப்படின்னு அவன் சொன்னாலுமே அவன் போட்டோ எடுத்து வந்திருப்பான்ல அந்த இறந்து போன நபர்கள் கூட எல்லாம், அதெல்லாம் நான் பிசினஸ் பண்ண டைம்ல தான் போட்டோ எடுத்திருந்தேன், மற்றபடி நான் ரொம்ப நல்லவ மேடம், நீங்க ஒரு நிரபராதி கூட்டு வந்து வச்சிருந்திருக்கீங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். போதாத குறைக்க அந்த இந்தோனேஷியாவோட இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருல, அவருமே ஹீரோயின் கிட்ட இறந்து போன நபர்கள் கூட இவன் போட்டோ எடுத்திருந்திருக்காங்கிற ஒரே ரீசனுக்காகலாம் இவனை கூப்பிட்டு வச்சு நம்மளால ரொம்ப நேரம்லாம் விசாரிக்க முடியாது, ஏதோ நீ கூப்பிட்டு வந்துட்ட 4-5 கேள்வியை கேட்டுட்டு அமுச்சு விடுமாங்கிற மாதிரி பேசுவாப்ல. வெறும் சந்தேகத்தின் பேர்ல தான் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்களே தவிர மற்றபடி அவனை பெருசா எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் வேற ஏதாவது ஒரு லீடு இருந்ததுன்னா அதை பாருங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் வேன்ல அந்த லேடி குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு போயிருந்தால, அதுல 6 குழந்தைங்க இருப்பாங்க. 6 குழந்தைங்கள இப்போ 2 பொண்ணுங்க என்னன்னா ஒரு 3-4 நாளாவே எந்த வழியா போறதுன்னு தெரியாம சும்மா காட்டுக்குள்ள தான் வழி மாறி அங்கங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்களா. ஆனா அந்த வேன்ல மிச்சம் இருந்த 4 பொண்ணுங்களை எப்படியோ போலீஸ் வந்து மீட்டுட்டாங்க போல. மீட்டு அந்த 4 பேரையுமே அவங்களோட வீட்டுல ஒப்படைச்சா, அதான் இன்னும் 2 பொண்ணுங்க வீட்டுக்கு திருப்பி வரல. ஸோ அதனால அந்த 2 பொண்ணுங்களோட அம்மா வந்து பயங்கரமா போலீஸ் மேல கோவத்துல இருக்கிறாங்க, எங்க பொண்ணுங்களை மட்டும் காப்பாத்திட்டு வரலையேங்கிற மாதிரி. ஹீரோயினுக்கும் வருத்தம் தான், ஏன்னா அந்த 2 பொண்ணுங்க கிட்ட தான் அவ மலேசியா போனப்போ அந்த கடையில வந்து பேசியிருந்திருப்பா. ஸோ கண்டுபிடிக்க முடியலன்னு அவளுக்கும் வருத்தம் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்க்குறாங்களா. அப்பதான் ஹீரோயின் இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கிறதே கவனிக்கிறா. எப்பப்பெல்லாம் மலேசியால இருந்து அதிகமான பெண்கள் வந்து இந்தோனேஷியாவுக்கு வேலைக்காக கடத்தப்படுறாங்களோ, கூப்பிட்டு வரல கடத்தப்படுறாங்களோ, அந்தந்த டைம்ல தான் இந்த கொலைகள்ங்கிறது நடக்கிற மாதிரி தெரியுது. இந்த பெண்கள்லாம் கடத்தப்படுறதுக்கும் இந்த கொலைகள் நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. இல்லைன்னா அந்த பெண்கள் எப்போ கடத்தப்படுவாங்க அப்படின்னு அந்த கொலை பண்ற அந்த ஒரு நபருக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இறந்து போனவங்க கூட அந்த லோக்கல் ரவுடி போட்டோ எடுத்திருந்திருக்கான். கண்டிப்பா அவனும் இதுல இன்வால்வ் ஆயிருந்திருக்கணும், இல்ல அவனுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கணும்னு அவனை ஏற்கனவே இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிட்டு அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்க. ஆகையால் திருப்பியுமே போய் அவனை அரெஸ்ட் பண்ணலான்னு இருந்தா, இந்த தடவை அவன் பயங்கர கிளவரா, இங்க பாருங்க நான் வந்து ஒரு மலேசியன் சிட்டிசன், தேவையில்லாம
இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு ஆஃபீஸரான நீங்க எப்படி என் மேல கை வைப்பீங்க அப்படின்னு அங்க இருக்கிற மலேசியன் ஆஃபீஸர்ஸ் கிட்டயுமே போய் அவன் கம்ப்ளைண்ட் வேற பண்ணிட்டு இருப்பானா. அவ்வளவுதான், ஹீரோயினால அவனை கஸ்டடியில எடுக்க முடியல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த இந்தோனேஷியன் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசும்போது அவர் ஆல்ரெடி ஹீரோயின் எங்கிருந்து வந்தாலோ அங்கேயே போகட்டுங்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர்லாம் ரெடி பண்ணிட்டாப்ல. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி நீ ஒரு இந்தோனேஷியன் ஆஃபீஸரா இருந்துகிட்டு மலேசியால போய் ஒரு நபரை அரெஸ்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு சரியானது இல்ல, எப்படி இப்படி நீ தப்பான முடிவுகள்லாம் எடுப்பன்னு கேட்டா, யோ சும்மா நடிக்காதையா, அவன் மலேசியாவை சேர்ந்தவன், அவனை நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கும் தெரியும். ஒரு ஆபீசரா நீ என்ன பண்ணியிருக்கணும், மலேசியன் ஆபீசர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்துற கேஸ்ல அவன் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியுது, அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க வராங்க, அதனால கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்க அப்படின்னு நீ இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கணும். நீ கொடுக்கல, நீ வேணும் தான் கொடுக்கல. எது எப்படியோ நான் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது உனக்கு பிடிக்கல, கிளம்புறேன்டா அப்படின்னு அங்கிருந்து போயிருப்பா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல ஒரு மஞ்சள் கலர் சொக்கா போட்ட ஒரு நபர் ஏதோ விவசாய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சடனா ஏதோ ஒன்று அவரை துரத்துற மாதிரி இருக்கா. அதுகிட்ட இருந்து பயந்து அலறி அடிச்சு ஓடி வர அவள் தான் இறந்து போயிருந்திருக்காப்ல. விஷயம் கேள்விப்பட்டு போலீஸ் எல்லாரும் வராங்க. அந்த மஞ்சள் சொக்கார் நபர் இறந்துருப்பார்ல, அந்த இறந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோயினுமே போயிருந்திருப்பா. இப்போ அஃபிஷியலி அவ கேஸ்ல இல்லை அப்படின்னாலுமே தான் கிளம்ப போற நேரத்தில் திருப்பியும் இந்த மாதிரி கொலைகள் நடக்குதுங்கும் போது அவளால சும்மா இருக்க முடியல. அப்படி அந்த இறப்பு வீட்டுக்கு போயிருந்த இடத்துல அங்க ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குமா, அதுல இருந்து ஒரு வித்தியாசமான சத்தங்கிறது வரும். இதே மாதிரியான ஒரு சத்தம் தான் அன்னைக்கு ஹீரோயின் கார் ஓட்டிட்டு வரும்போதுமே கேட்டிருந்திருக்கும். ஆனா நேரா அந்த சைக்கிள் கிட்ட போய் பார்க்கும்போது டக்குன்னு அந்த சைக்கிள் இல்லாம இருக்குமா, என்னடா இது மன பிராந்தியான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேன்ல கடத்திட்டு போன பொண்ணுங்கள்ல ஒரு 4 பேர் திருப்பி வந்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணை ஹீரோயின் மீட் பண்ணியிருந்திருப்பாளா. அப்ப அந்த பொண்ணுகிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு தாயத்து மாதிரி ஒன்று இருக்கும், ஏதோ எலும்பு கூடலாம் செஞ்ச மாதிரி இருக்கும். யார் கொடுத்ததுன்னு கேட்டா அது அந்த ஆக்டிவிஸ்டா இருக்கும். அந்த ஆக்டிவிஸ்ட் ஒருத்தனோட பாடி மட்டும் தனியா கிடைச்சிருந்திருக்கும்ல, அவன் தான் கொடுத்துருப்பானாமா. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்த ஹீரோயினுமே இந்த கேஸ் விஷயங்கள்லாம் பத்தி மறுபடியும் யோசிச்சு பார்க்குறா. இங்க இருக்கிற ஃபேக்டரியா இருக்கட்டும், அந்த ஃபேக்டரி எக்ஸ்பேண்ட் ஆனா இங்க தண்ணி இருக்காதுன்னு சொல்லி மக்கள் போராடினது, அந்த ஆக்டிவிஸ்ட் சாகிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைக்காக பெண்களை எல்லாம் கடத்துறது, அப்படி கடத்தப்படுறவங்க எல்லாம் வந்து சாகிறது அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்கு அப்படின்ட்டு இது வரைக்கும் அவ செக் பண்ணாத இடம் அந்த ஃபேக்டரி தான். அதனால நேரம் அந்த ஃபேக்டரிக்கும் போயிருந்திருப்பாளா. அங்க போய் பார்க்கும்போது அங்க யாரோ தங்கி இருந்து சாப்பாடுலாம் சாப்பிட்ட மாதிரி சில பேப்பர்ஸ் எல்லாம் கிடக்கிறத அவ கவனிக்கிறா. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் அவ செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ முகத்தை மூடிட்டு ஒரு நபர் சண்டைக்காக வரானா. 2 பேருக்குள்ள அந்த இடத்துல நல்ல சண்டைங்கிறது நடக்கும். இருந்தாலும் அவன் எப்படியோ நம்ம ஹீரோயினை பிடிச்சு அங்க ஒரு பெரிய டேங்க் மாதிரி இருக்கும், இரும்பு டேங்க் மாதிரி, அதுக்குள்ள தள்ளி விட்டு மூடி வச்சுட்டு போயிடுறான். பேரலா அந்த கடத்தப்பட்ட 2 குழந்தைங்க காட்டுக்குள்ள காணாம போயிருந்திருப்பாங்கல்ல, அவங்க நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ஒரு குகையை ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்களா. சரி உள்ள கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு உள்ள போனா அங்க ஒரு டெட் பாடி கூடவே தலைய தனியா பாக்கெட்ல கழட்டி வச்சிருந்திருக்கு. அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து வெளியில வரா. அந்த ஃபேக்டரியில மாட்டிருந்திருக்க நம்ம ஹீரோயினுமே அந்த டேங்க்ல இருந்து வெளியில வரக்காக எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்றாளா. ஆனா மேல இருந்து கீழே விழுந்ததான் மிச்சம். செம்மையா அடிபட்டு கீழே விழுந்திருக்க. அவளும் கத்தி பாக்குறா, அந்த டேங்கை தட்டி பாக்குறா, யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த ஜேம்ஸ் அப்படின்னு அவரு வந்திருப்பாரு. அவரு தான் ஹீரோயினை காப்பாத்துறாரு. அடிப்பட்ட இடத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிடா ஜேம்ஸ்ன்னு சொன்னா, நீங்க நன்றியை எனக்கு சொல்லக்கூடாது, அந்த வயசானவருக்கு தான் சொல்லணும்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு அன்னைக்கு கண்ணில் மருந்து ஊத்துனார்ல அதே வயசானவர் தான். அவர்கிட்ட ஹீரோயின் போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பிளஸ் நான் அங்க இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, எப்பவும் போல தான் அந்த ஃபேக்டரியில இருந்து சத்தம் வந்துச்சு, அதனால தான் அது என்னன்னு செக் பண்றதுக்காக நான் ஜேம்ஸை அனுப்பி வச்சேங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் மழை வந்துருமா சரின்ட்டு அந்த வயசானவரோட கடையிலேயே நம்ம ஹீரோயினும் அந்த ஜேம்ஸும் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த ஜேம்ஸுக்கு ஒரு கால் ஒன்று வரும். என்னடான்னு போய் பார்த்தா காட்டுக்குள்ள 2 பொண்ணுங்க காணாம போயிருந்திருப்பாங்கல்ல, அதுல பெரிய பொண்ணு ஒருத்தி ஒரு பாடியை பார்த்துருப்பாள்ல, அவ இறந்து போயிருந்திருக்கா, அவளோட பாடியை மீட்டு எடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரே வருத்தமா போயிருச்சு. காணாம போன 6 பொண்ணுங்கள்ல 4 பொண்ணுங்க மீண்டு வந்துட்டாங்க, ஒரு பொண்ணு இறந்திருக்கா, அப்ப இன்னொரு பொண்ணுக்கு என்னாச்சுன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் இதை பத்தி பேசுறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா ஸ்டேஷனுக்கு போயிருந்திருப்பாளா. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ள வரும்போது கரெக்டா அந்த இந்தோனேஷியன் ஆபீசர் ஒருத்தர் இருக்கிறார்ல இன்ஸ்பெக்டர், அவரு அந்த ஜேம்ஸுக்கு ஏதோ காசு கொடுக்குற மாதிரி தெரியும். என்னடா இது இந்த ஜேம்ஸ் நல்லவன் நினைச்சிட்டு இவன் கூட தான் இவ்வளவு நாளா சுத்திக்கிட்டு இருந்தா, இவன் என்ன இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி. அதனால எதுக்கு வந்தாலும் அந்த வேலையை செய்யாமலே அங்கிருந்து போயிருவாளா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த ஒரே ஒரு சின்ன பொண்ணு காணும் அப்படின்னு அவளை தேடுறதுக்காக காட்டுக்குள்ள ஆளுங்க எல்லாரும் போயிருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அதுல இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா இன்னைக்கு அபிஷியலி இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சைன் போட்டுட்டு வெளியில வரக்காக ஸ்டேஷன் வந்திருப்பாளா. அப்போ அந்த இந்தோனேஷியன் இன்ஸ்பெக்டர் ஒரு பெண் ஒன்று கொடுப்பாரு. இந்த ஒரு பெண்ணை ஆக்சுவலி அந்த லோக்கல் ரோடி இருக்கிறான்ல அவன் கையில வச்சிருந்திருப்பான். அந்த ஒரு பெண்ணு இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருக்க
இருக்க அப்படின்னா கதை அப்படி போகுதான்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தங்கியிருந்த ரூம்ல இருந்து கிளம்பிட்டாளான்னு பாக்குறதுக்காக அந்த ஜேம்ஸ்ங்கிற அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் கன் பாயிண்ட்ல அவரை பிடிச்சு யார் சொல்லி இப்போ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பா. இங்கே வந்ததுலேருந்து நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது எல்லாத்துலேயுமே மொத்த இன்வெஸ்டிகேஷன்லேயுமே இந்த ஜேம்ஸ் ஒரு பங்காக இருந்திருப்பானா. ஆரம்பத்துலேருந்து நம்ம 2 பேரும் எதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்திருக்கோமோ அந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அந்த இந்தோனேஷியன் ஆஃபீஸர்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்னு அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் மெயினாக ஒரு ஹீரோயினை ஃபாலோ பண்ணதுக்கான ரீசன் நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், அவரு ஹீரோயினை பார்த்துக்க சொல்லியிருந்திருப்பாரு. அதனால தான் வேற வழி இல்லாமல் நான் உங்க கூட வந்து இருக்க வேண்டியது இருந்துச்சு. மத்தபடி நீங்க இப்படி கண்ணை தூக்கி காட்டுற அளவுக்குலாம் நான் எந்த ஒரு பெரிய தப்பு உங்களுக்கு நான் பண்ணது இல்லையேன்னு சொன்னா, ஓ அப்படியோ அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து இன்னைக்கு ஈவினிங் நீ காசு வாங்கினியா அது என்ன கணக்குல வரும்னு கேட்டா, அந்த விஷயமா அது எப்பவுமே வாங்குற ஒன்று தான், அதையும் இதையும் கணக்கில் கொண்டு வராதீங்கன்னு சொல்கிறான். ப்ளஸ் இது வரைக்கும் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணது எல்லாத்தையுமே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு நான் போன விஷயத்தையுமே நீ சொல்லியிருந்தியா என்ன, அந்த ஃபேக்ட்ரியில் என்னை வந்து அடிச்ச ஆளுங்க அவங்களுமே வந்து நீ அனுப்புன ஆளுங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோலாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இங்கே பாரு உன்னை ஃபாலோ பண்ணி நீ என்னென்ன பண்ணுறங்கிற விஷயத்தெல்லாம் மேலிடத்துல இன்ஃபார்ம் பண்ணுறது என் வேலை, அவ்வளோதான். ஆனால் நீ அந்த ஃபேக்ட்ரிக்கு போனங்கிற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லிட்டே போகல, நீ அங்க போனங்கிறது எனக்கே தெரியாது. சீரியஸாவே அன்னைக்கு அந்த மலை மேல இருக்கிற பெரியவர் சொல்ல வரலைன்னா அன்னைக்கு என்னால உன்னை காப்பாத்த கூட வந்திருக்க முடியாது அப்படின்னு அவன் உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அது எல்லாமே கன்வின்சிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே கொஞ்சம் சாந்தமாயிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நியாயப்படி ஹீரோயின் நேத்தே கிளம்பிந்திருக்க வேண்டியது, இருந்தாலும் அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்திருக்கா. இந்த ஒரு கேஸை அன்அஃபிஷியலா நம்மளே முடிப்போம் அப்படின்னு இப்போதைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உதவியெல்லாம் எதுவும் அஃபிஷியலா கேட்க முடியாது. அதனால அந்த இறந்து போன ஆக்டிவிஸ்டோட சொந்தக்கார பையன் இருக்கிறான்ல, அவனை கூட உடவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்க. அந்த பையன்கிட்ட ஹீரோயின் உதவி கேட்கிறா. ஹீரோயினுக்கு உதவி பண்றது மூலமா தன்னோட அங்கிளை கொண்டது யாருன்னு தெரிய வரும்னா அப்ப கண்டிப்பா பண்றங்கிற மாதிரி அந்த பையனை ஒத்துக்கிருந்திருப்பானா. முதல்ல ஹீரோயினுக்கு சந்தேகங்கிறது அந்த ரவுடி மேலதான் இருக்கு. ஒரு ஆபீசரா இருந்துகிட்டே இவளால அங்க போய் மலேசியால போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வர முடியல. ஆனா இந்த பையன்கிட்ட அவனை பிடிச்சிட்டு வர சொல்லும் போது இவங்க அசால்ட்டா ஒரு 3 பேர் வேன் எடுத்துட்டு போயிட்டு அசால்ட்டா அவனை ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல போட்டு கடத்திட்டு வந்திருப்பாங்க. ஒன்ஸ் அவிழ்த்து விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினும் இவனும் தான் கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே அவன் உண்மையை ஒத்துக்கிறான் ஓப்பனாவே. முதல்ல ஒரு கொலைங்கிறத விழுந்திருக்கும்ல, கரெக்டா ஹீரோயின் வரக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அந்த கொலையை கூட இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இந்தோனேஷியன் போலீஸோட உதவியும் கேட்டிருந்திருப்பாங்க. ஆனா அவரு உதவ மாட்டாங்கிற மாதிரி மறுத்திருந்திருப்பார்ல, அந்த ஒரு கொலையை இவன் தான் பண்ணியிருந்திருக்கானாமா. ஏன்னு பார்த்தா அந்த ஆள் வந்து இவன் இருந்து காசு அடிச்சுட்டு போயிருந்திருப்பான், என்கிட்ட தான் வேலை பார்த்தான், காசு அடிச்சுட்டு போயிட்டான், அதனால தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் இருந்தான்ல, அவனை போட்டு தள்ளுறதுக்காக ஆக்சுவலி அந்த சோல்ஜரை இவன் ஹையர் பண்ணானாமா. அந்த சோல்ஜருக்கு காசு கொடுத்து அந்த ஆக்டிவிஸ்ட நான் போட்டு தள்ள தான் சொன்னனே தவிர எப்படி அந்த சோல்ஜரும் சேர்ந்து இறந்து போனான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம ஒரு சீன்ல ஒரு தலைய யாரோ எரிக்கிற மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த தலைங்கிறது வேற யாரோடதும் கிடையாது, அது அந்த ஆக்டிவிஸ்டோட தலையா தான் இருக்கும். அந்த சோல்ஜருக்கு காசு கொடுத்து தூரமா எங்கேயாவது இவனை வெட்டி சாகடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்டர் கொடுத்தது. ஆனா அந்த நபரோட தலைங்கிறது அந்த ஆக்டிவிஸ்டோட தலைங்கிறது தான் வீட்டு பக்கத்திலேயே இருக்க, அதனால தான் பயந்து போய் அதை ஒரு குழி தோண்டி எரிச்சு அதுக்கப்புறம் புதைச்சிருந்திருப்பான். ஆனா லேட்டரா கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த சோல்ஜருமே இறந்து போயிட்டாங்கிற விஷயம் இவனுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா அதுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்றான். இதே நேரத்தில் அந்த ஜேம்ஸ் இருக்கிறான்ல, அவன் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆள் கிட்ட பேசி எப்படியாவது விஷயத்த போட்டு வாங்கிடலாங்கிற மாதிரி அவனோட வாயில இருந்தே வாக்குமூலத்தை வர வைக்கிறதுக்காக கேமரால ரெடி பண்ணிட்டு ஒரு இடத்துல கார் நிற்கும் போது அங்க இருந்து அந்த இன்ஸ்பெக்டரோட கன் எல்லாத்தையுமே அவன் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் சும்மா அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது தான் கரெக்டா அதே கன்னை எடுத்து அவனை கன் பாயிண்ட்ல பிடிச்சு இங்க மர்மமான கொலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது, அதையெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஹீரோயின் இங்க வந்திருக்கா. ஆனா ஹீரோயினோட இன்வெஸ்டிகேஷன்ல இந்த இடத்துல மர்மமான முறையில அந்த கொலைகள் நடக்குதுங்கிறத தாண்டியும் குழந்தைங்க இறந்து போகிறாங்கிற விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்கா. அதை மோப்பம் பிடிச்சிருந்திருக்கா. மேபி அப்படியே மோப்பம் பிடிச்சுக்கிட்டு நம்மளே வந்து பிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி பயந்துதான் ஹீரோயினை வேகமா இந்த கேஸ்ல இருந்து வெளியேத்தினியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பான். விச் மீன்ஸ் நீயும் அந்த லோக்கல் ரவுடியும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தான் இந்த குழந்தை கடத்துற வேலையெல்லாம் பாக்குறையாடா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஒத்துக்கிறான். ஓப்பனாவே ஒத்துக்கிறான். என்னடா நியாயவானா இருந்துட்டு 2 மெடல் வாங்கி நெஞ்சில குத்திக்கிட்டு இருப்பியாடா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. உடனே ஜேம்ஸ் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த ரவுடிக்கு கால் பண்ண சொல்றாங்களா, அவனுமே கால் பண்ணும்போது ரவுடியை தான் ஹீரோயினும் அந்த சொந்தக்கார பையனும் பிடிச்சு வச்சிருந்திருக்காங்களா. ஆகையால் கால் அட்டன் பண்ணோன்னுமே இந்த மாதிரி ஹீரோயினை ஊரை விட்டு போகல, வேலையை காட்டிட்டா அப்படிங்கறதெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறான். இந்த ஒரு போன் கான்வர்சேஷன் மூலமாவே அந்த இன்ஸ்பெக்டரும் இந்த
ரவுடியுமே வந்து ஒரே கூட்டாளிங்க தான் அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. இதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணு மேட்டர்லயே ஓரளவுக்கு சந்தேகம் இருந்திருக்கும். பட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு வாங்கியாச்சுல. ஆகையால் அவனை கன் பாயிண்ட்ல பிடிச்சிக்கிட்டே அந்த ஜேம்ஸ் காரை டிரைவ் பண்ணி வந்துகிட்டு இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இருப்பானா, காருக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிக்கிறான். காருங்கிறது ஒரு பள்ளத்துல போய் விழுகுது. அதுவே இங்க ஹீரோயினும் அந்த ரவுடி எல்லா உண்மையும் சொன்ன காரணத்தால அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த சொந்தக்கார பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதான் இவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டான்ல, அவனை இதே இடத்துல அச்சு சாவச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒத்த காலில் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க ஹீரோயின் தடுக்க முயற்சி பண்ணும்போது அவளையே அடிச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க மேடம்னு காரை எடுத்துட்டு அந்த ரவுடியை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறானா. பட் ஆல்ரெடி ஹீரோயின் போலீஸை கூப்பிட்டுருப்பாங்க போல. அந்த வழியா வந்தவங்க அந்த ரவுடியை பிடிக்கிறாங்களா. பட் இருந்தாலும் ஹீரோயின் அங்க போகல, அப்படியே ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ பின்னாடியில இருந்து யாரோ ஹீரோயினோட மண்டையிலே அடிக்கிறாங்க. மயக்கமானவ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்விழிக்க செய்யறா. அந்த ஃபேக்டரியில இருந்துதான் கண்விழிச்சிருப்பாளா. இங்க யாரா என்ன கூட்டிட்டு வந்ததுன்னு உள்ள போகும்போது அந்த இடத்துல அந்த ஜேம்ஸ் இருக்கிறான்ல, அவன் இறந்து கிடப்பான். அவனோட பாடி மட்டும் இருக்கும். கூடவே காட்டுக்குள்ள காணாம போன அந்த 2 குழந்தைங்கள ஒருத்தி இறந்துருப்பா. இன்னொரு புள்ள அங்கதான் இருக்கு. பக்கத்திலே அந்த மலையில கடை போட்டிருந்த அந்த வயசானவர் இருப்பார்ல, அவரு ஜேம்ஸோட தலைய கையில வச்சிருந்திருப்பாரா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஹீரோயினுக்கு சரியான அதிர்ச்சி. அப்படியே அவனை கன் பாயிண்ட்ல பிடிச்சி மரியாதையா உண்மையெல்லாம் சொல்றான்னு கேட்டா, ஆனா அவன் ஜேம்ஸ கொல்லலங்கிற மாதிரி தான் சொல்றான். ஏன்னா அந்த ஜேம்ஸும் அந்த இன்ஸ்பெக்டரும் கார்ல ரோல் ஆயிருந்திருப்பாங்கல்ல. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே ஜேம்ஸ கொன்னுட்டான். அவன் தான் முதல்ல ஜேம்ஸோட தலையை அறுத்தது. நான் சும்மா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருந்திருக்கேங்கிற மாதிரி தான் சொல்றானா. ஆனா இவன் பேச்சை எப்படி நம்புறதுங்கிற மாதிரி ஹீரோயின் நம்பருக்கு தயாரா இல்ல. அதை தாண்டியும் அவன் சில விஷயங்கள்லாம் ஹீரோயின் நம்பறக்காக சொல்றான். இங்க பாரு, ஆரம்பிக்கும் போது இந்த கொலைகளை நான் பண்ணல, ஆனா அந்த சோல்ஜர் ஒரு ஆக்டிவிஸ்ட கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த ஆக்டிவிஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் தானே. அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் இந்த பெரியவருமே. இந்த பெரியவர் இப்படி தான் இனத்தை சேர்ந்த ஒருத்தன் சாகடிக்கிறாங்கிறத பார்த்துட்டு கோவத்துல பொறுக்காம அந்த ஆளையுமே போட்டு தள்ளிந்திருப்பாங்க. யாரு? அந்த சோல்ஜரை. அதுக்கு அடுத்தது அந்த குழந்தைங்களை கடத்துற சில பேர்லாம் இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, அதை பண்ணதுமே இந்த பெரியவர் தான். ஏன்னு பார்த்தா கடத்தப்படுற அந்த குழந்தைங்க அதிகபட்சம் இவங்களோட இனத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதுக்கு யாரு உதவி பண்றாங்களோ, யாரு கடத்துறாங்களோ அவங்களையும் சேர்த்து போட்டு தெளிந்திருப்பாரு. ஏற்கனவே ஒருத்தன் கழுத்த அறுத்த தலையை மட்டும் தனியா வச்சு கொலை பண்ற ஒரு பேட்டர்ன் இருக்குதுல்ல, அதே பேட்டர்ன்ல நம்மளும் பண்ணுவோம், நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கிற மாதிரி தான் இவர் இதை பண்ணியிருந்திருக்காரு. இது எல்லாமே பண்ணியிருந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே இவர் என்னதான் விளக்குனாலும் ஹீரோயின் அவரை பிடிக்கிறதா இருக்க. அவர் என்னன்னா இந்த கடத்தல்ல இன்னொரு பெரிய புள்ளியா இருக்கிறதுங்கிறது அந்த இன்ஸ்பெக்டர் தான். ஆகையால் அந்த இன்ஸ்பெக்டரோட தலையும் தனியா எடுத்துட்டு அந்த ஆள் என்னன்னா அந்த ஃபேக்டரியில இருந்து எஸ்கேப் ஆயிரும். பின்னாடியே ஹீரோயினும் ஃபாலோ பண்ணி போனாலுமே அந்த காடு அவ்வளோ அடர்த்தியா இருக்கும். கூடவே ஏகப்பட்ட புகை மூட்டங்கள், ஒண்ணுமே அவளுக்கு தெரியல. கட் பண்ணா அந்த ரவுடி இருக்கிறான்ல, இந்த கடத்தல் தொழில் பண்ண காரணத்துக்காக அவனை தூக்கி ஜெயில போட்டுட்டாங்களா. ஜேம்ஸுமே இறந்து போயிருந்திருப்பான். ஜேம்ஸுமே பார்த்தா இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவன் தான் போல. தன்னோட ஐடென்டிட்டி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்திருப்பான். கடைசியா அவன் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புதைக்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹீரோயினும் கிளம்பலான்னு இருக்கும்போது அப்ப அவளை பிக்கப் பண்றதுக்காக ஒரு சோல்ஜர் ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸ்டார்டிங்ல எப்படி உன்னை பாத்துக்கிறதுக்காக உங்க அப்பா ஆர்டர் கொடுத்திருக்காருன்னு சொன்னாங்களோ அதே சோல்ஜரா தான் இருக்கும். இப்பயுமே உன்னோட அப்பா உன்னை பிக்கப் பண்றதுக்காக சொல்லியிருக்காருன்னு சொன்னாலும் எங்களுக்கு வீடு வரக்கு தெரியும், நீங்க போங்க அப்படின்னு கொஞ்சம் திமுறாதான் இருப்பாளா. அண்ட் அப்பா அந்த ஆள் என்னன்னா நம்ம ஹீரோயினை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு மேட்ரு ஒன்று சொல்லுவா. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸரா இருக்கிற காரணத்தால தான் போலீஸ் அகாடமிக்குள்ளேயே ரொம்ப சுலபமா வந்திருப்பா. இருந்தாலும் தன்னை ஒரு நெப்போ கிட்னு சொல்லிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஏதோ ஒரு குட்டி பொண்ணை அவ வண்டியை விட்டு ஏற்றி சாகடிச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல இருந்து ஹீரோயினை வெளியில கொண்டு வரதுக்காக ஹீரோயினோட அப்பா ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயினே ஒரு கொலகாரி தான், லைக் ஒரு குற்றவாளி தான், ஆனால் தண்டனை அனுபவிக்காம இருக்கிறா. இந்த விஷயத்த சட்டலா சும்மா குத்தி காட்டுற மாதிரி அவன் சொல்லி காட்டுவானா. ஆனா ஹீரோயின் பெருசா அதுக்கு அசர்ற மாதிரி தெரியல, நீ போடாங்கிற மாதிரி அனுப்பிச்சுட்ருவா. ஸ்டார்டிங்ல ஹீரோயின் காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும்போது எது மேலேயோ வண்டி விட்ட மாதிரி இருந்திருக்கும். போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் அது ஒரு கிளான்ஸ்ல ஏதோ ஒரு பொண்ணு மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கும்ல. அது எல்லாமே ஹீரோயினுக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த ஒரு டிராமாவா தான் இருக்கும். கேஸ் அஃபிஷியலா முடிஞ்சிருச்சு தான். ஆனா இங்க நடந்த இன்னும் சில கொலைகளுக்கு யார் காரணம், என்ன காரணம் அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு குழப்பத்தோட ஹீரோயின் வண்டியில வந்துகிட்டு இருக்க. அப்ப அங்க ரோட்ல ஒரே கூட்டமா இருக்குமா. என்னடான்னு இவளும் போய் பாக்குறா. பார்த்தா அந்த பெரியவர் இருக்கிறார்ல, அந்த கொலை பண்ணிட்டு இருந்த நபர், அவரோட தலை அங்க
அங்கே தனியாக தொங்க விடப்பட்டிருந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இங்கே எத்தனை கொலைகாரங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. அடுத்த சீன்லேயே 1972வது வருஷம் ப்ரெசண்ட்லேருந்து ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பையன் ரத்தம் நிறைஞ்ச பூட்ஸை ஆற்றுல கழுவிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. மேபி அந்த 40-45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரியான ஒரு ரத்த பூமியாக தான் இது இருக்குதுன்னு காமிச்சாங்களோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருந்த இன்னுமே நிறைய கொலைகளுக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிறது எதையுமே சொல்லலை, அப்படியே பாதி பாதியாக விட்டுட்டானுங்க. போதாத குறைக்கு ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் ஆன்மா ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னானுங்க, அது என்ன கணக்குங்கிறத அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டானுங்க. எனிவேஸ் கண்டிப்பாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன். ஒரு சில விஷயங்களை மட்டும் தள்ளி வச்சுட்டு பார்த்தா பிடிச்சிருந்துச்சுங்கும் போது மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.